வணக்கம், வெல்கம் டு மஞ்சுஸ்ரீஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான கிரானி ஸ்கொயர் வச்சு செஞ்ச ஒரு பர்ஸ் தான். இது 3 கலர்ஸ் யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், சிம்பிளாக ஒன் டே ப்ராஜெக்டில் இது முடிஞ்சிடும். ரொம்ப க்யூட்டாக இருக்குது இந்த கலர் காம்பினேஷனில். இது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. ஸோ இது வந்துட்டு நான் யூஸ் பண்ண யான் வந்துட்டு கலர்ஸ் மின்ட் கலர், ஹாட் பிங்க், ப்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. முதல்ல பேஸ் கலருக்கு நான் ப்ளூ எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு நாட் போட்டுடுறேன். ஸோ நாட் போட்டு உங்களுக்கு அந்த ஹூக்குக்கு ஏற்ற மாதிரி அதில் சரி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த செயினை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. செயின் 4 போட்டுடலாம். செயின் 4 போட்டு மொதல் செயின் போட்டிருக்கோம், அதில் நம்ம ஹுக்கை விட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடலாம். ஓகே, ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ நம்ம செயின் 3 போட்டுக்கலாம். 2 3 செயின். ஸோ இந்த 3 செயின் போட்டிருக்கோம், அது கவுண்ட்டு தான். ஸோ இப்போது 2 டபுள் குரோஷே பண்ணிடலாம். அந்த சென்டர் கேப்பில் நம்ம இப்போ 2 டபுள் குரோஷே, அந்த செயினும் சேர்த்து டோட்டல் 3 டபுள் குரோஷேன்ற கணக்கு. இப்போ நம்ம செயின் 2 போட்டுக்கலாம். 1 2 அகெயின் இப்போது 3 டபுள் குரோஷே நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். 1 டபுள் குரோஷே, 2 3 இப்போது செயின் 2 போட்டு அகெயின் 3 டபுள் குரோஷே. ஸோ டோட்டல் இதில் சொல்லணும்னா இந்த 3 4 டைம்ஸ் நம்ம போடுறோம். 1 2 3. ஸோ 3 போட்டாச்சு. அகெயின் செயின் 1 செயின் 2 1 2 3 போட்டு செயின் 1 செயின் 2 போட்டு முதல்ல செயின் 3 போட்டோம் இல்லையா, அதில் நம்ம தேர்ட் ஸ்டிச், அந்த தேர்ட் செயின் போட்டிருக்கோம்ல, அதில் நம்ம இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். தேர்டில் விட்டுட்டு நம்ம இப்போது ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடலாம். பின்னாடி இப்போ என்ன பண்ணுங்கன்னா, நூலை இழுத்து அதை டைட் பண்ணிடுங்க. ஸோ சென்டரில் அந்த கேப் இல்லாமல் இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, அந்த செயின் 2 போட்டிருக்கோம் இல்லையா, அங்கே நம்ம ஒர்க் பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, மேலே அந்த 3 டபுள் குரோஷே போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு மேலே அந்த லூப் இருக்கும், செயினோட லூப், அந்த பார்த்திங்க, அதுதான். அதில் நீங்கள் விட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். அந்த சென்டருக்கு வரணுன்னா நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் போடணும். பாருங்கள், 1 2 ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. ஸோ அது இன்விசிபிள் தான், ஸோ அதெல்லாம் மைண்ட் பண்ண வேண்டாம். ஸோ இப்போது அகெயின் செயின் 3 1 2 3 போட்டுட்டோமா. இப்போ இதில் 2 டபுள் குரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். செயின் 3 போட்டிருக்கோம் இல்லையா, அது கணக்கு தான். டோட்டல் 3, அந்த செயின் 3யோட 3 கணக்கு வரும். ஸோ இப்போ செயின் 3 போட்டோம். இப்போ அகெயின் செயின் 2. இப்போ இதில் வந்துட்டு நம்ம கார்னர்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சேம் கேப்லேயே அகெயின் செயின் 3 டபுள் குரோஷே போட்டிருக்க இல்லையா, சேம் அதுலேயே அகெயின் 3 டபுள் குரோஷே. 1 2 3 போட்டாச்சு. இப்போ செயின் 1. ஸோ ஈச் அந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த செயின் 2 கார்னரில் 3 டைம் டபுள் குரோஷே, செயின் 2 3 டைம் டபுள் குரோஷே. ஸோ இது வந்து கார்னர் கிரியேட் ஆகும். இது முடித்த உடனே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது பாருங்கள், உங்களுக்கு புரியலன்னா பாஸ் பண்ணி ஸ்லோவாக பாருங்கள்.
ஸோ 3. இப்போ செயின் 1. ஸோ கார்னரில் வந்துட்டு நம்ம செயின் 2 போடணும், அது மறந்துடாதீங்க. ஈச் டைம் பாருங்கள் இப்படி தான் க்ரியேட் ஆகும். ஒரு கேப்லேயும் இருக்கு இல்லையா, அங்கே நம்ம 3 டைம் டபுள் க்ரோஷே செயின் 2, 3 டைம் டபுள் க்ரோஷே போட்டு செயின் 1. ஸோ அந்த இது பேட்டர்னில் தான் ரிப்பீட் ஆகும். ஸோ இங்கே வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிற யான் வந்து நார்மல் யார்ட்லே யான் தான், அக்ரலிக். ஸோ ஹூக் சைஸ் வந்து 3 mm. நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு நார்மலாக நீங்கள் வந்துட்டு 4 mm 5 mm யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் நிறைய கேப் தெரியும். ஸோ 3 mm ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் நேரம் இருக்கும், பட் ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் நெருக்கமாகவும் இருக்கும். இந்த கிரானி ஸ்கொயர் வந்து பேசிக் லெவலில் இருக்கிறவங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஃபுல் டபுள் க்ரோஷே தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ செயின் 1 செயின் 2. இந்த கார்னரில் மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், மறந்துட்டு டபுள் க்ரோஷே 3 டைம் போட்டு அப்படியே ரிப்பீட்டாக பண்ணுவோம். அந்த மிஸ்டேக் நானும் பண்ணியிருக்கேன். சில டைம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது திருப்பி ரிமூவ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணணுமா வரும். ஸோ அதை மட்டும் நம்ம ஈச் டைம் கார்னரை மட்டும் கவனித்து பார்த்துக்கணும். இப்போ என்ன பண்ணுங்கன்னா, நம்ம செயின் 3 போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லூப்பில் விட்டு நம்ம இப்போது ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது மாதிரி தான் க்ரியேட் ஆகும் இது. ஸோ முதல் ரவுண்ட் முடிஞ்சு, செகண்ட் ரவுண்டும் முடிஞ்சிருச்சு. இப்போ அகெயின் நம்ம வந்து அந்த கேப் இருக்கு இல்லையா, அங்கே நம்ம ஒர்க் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும். முதல் எப்படி போட்டோமோ அதே மாதிரி ஸ்லிப் ஸ்டிச், லூப்புக்குள்ளே விட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ நம்ம கார்னரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். செயின் 3. இதே கார்னரில் இப்போது 2 டபுள் க்ரோஷே, செயின் 1 செயின் 2. கார்னருக்கு செயின் 2 போட்டே ஆகணும். 1 2 3 போட்டு இப்போ செயின் 1 அடுத்த கேப்பில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம 3 டைம் டபுள் க்ரோஷே 1 2 3 ஒர்க் பண்ணிட்டோமா. இப்போ செயின் 1 கார்னரில் ஒர்க் பண்ணுறோம். 3 டபுள் க்ரோஷே 1 2 3 செயின் 2 1 2 கார்னர் கிரியேட் பண்ணும்போது 3 டபுள் க்ரோஷே 2 செயின் 3 டபுள் க்ரோஷே. செயின் 1 நெக்ஸ்ட் கேப்பில் 3 டைம் டபுள் க்ரோஷே. செயின் 1 இப்போ கார்னர். ஸோ இதை ஃபுல்லு அதே மாதிரி பேட்டர்னில் ஃபினிஷ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், ஃபினிஷிங் இப்படி தான் வரும். இப்போது அந்த செயின் 3 போட்டிருக்கோம் இல்லையா, அதில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ செயின் 1 போட்டு நான் வந்து இங்கே யானோட கலர் மாற்றுறேன். நூல் உங்களுக்கு அதே சேம் கலரில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒர்க் பண்ணுங்கள். நான் இங்கே கலர் இப்போ சேஞ்ச் பண்ணுறேன். ஈச் டைம் போட்டுட்டு அது கரெக்டாக ஸ்ட்ரெச் பண்ணி கார்னர்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அப்பப்போ இது நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கார்னர்ஸ் எல்லாம் கொஞ்சம் இழுத்து விட்டு வச்சுக்கோங்க.
இப்போ பாருங்கள், நான் மின்ட் கலர், லைட்டு க்ரீன் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஸோ அந்த கலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போது நம்ம வந்து நாட் போட்டாச்சு. ஸோ நான் வந்துட்டு இங்கே இந்த கார்னர் இருக்கு இல்லையா, அங்கே தான் இப்போது இன்சர்ட் பண்ண போகிறேன். கலர் சேஞ்ச் ஆன பாருங்கள் அந்த கேப். இப்போது ஹூக்கு ஃப்ரண்ட்லேருந்து பேக் சைடில் இந்த செயின் நாட் போட்டிருக்கல, அதை ஹூக்கிலேருந்து மாட்டிட்டு இந்த பக்கம் இழுக்க போகிறோம். பாருங்கள், எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. போட்ட உடனே முதல்ல செயின் 1 போட்டுக்குங்க. 1 2 3 போட்டாச்சு. நம்மளோட க்ரியேட் ஆயிடுச்சு முதல்து. இப்போது 2 டபுள் க்ரோஷே, 3 டோட்டல் 3 கணக்கு. அந்த செயின் 3 போட்டிருக்கிறது 2 டபுள் க்ரோஷே. கார்னருக்கு செயின் 2, இப்போது 3 டைம் டபுள் க்ரோஷே. உங்களுக்கு ஏதாச்சும் புரியலன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறேன். இது ரிப்பீட்டட் பேட்டர்ன் தான், இதில் எதுவுமே நான் சேஞ்ச் பண்ண கிடையாது. இதே தான் ரிப்பீட் ஆக போகுது. ஸோ பிகினர்ஸாக இருந்தால் கொஞ்சம் ஸ்லோவாக பார்த்து பழகுங்க. இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சேம் ரிப்பீட்டட் பேட்டர்ன் தான். ஸோ வேறு எதுவுமே இல்லைன்றதுனால கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஈச் கேப் இருக்குல்ல, இப்போது நம்மளுக்கு 3 டைம் டபுள் க்ரோஷே, செயின் 1 போட்டுட்டு இதே பேட்டர்ன் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்போம். பாருங்கள், இப்படி தான் இருக்கும் பேட்டர்ன். இப்போ கார்னரில் ஒர்க் பண்ண போகிறோம். 3 டைம் டபுள் க்ரோஷே, செயின் 2, 3 டைம் டபுள் க்ரோஷே. எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணாமல் வராது. அப்புறமே எனக்கு வரவே இல்லைன்னெல்லாம் சொல்லக்கூடாது. ப்ராக்டிஸ் பண்ணணும். என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எங்களுக்கும் மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஆகும். ஸோ அது பார்த்து தான் நாங்களும் பழகிட்டே இருப்போம். எவ்ரிடே வில் லேர்ன் சம்திங் நியூ. ஓகேவா? ஸோ அகெயின் கார்னர் முடித்தோடனே 3 டைம் டபுள் க்ரோஷே. ஸோ இது கொஞ்சம் பிகினர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கட்டும்ன்றதுனால நான் இது கொஞ்சம் ஸ்லோவாக காமிச்சிட்ருக்கேன். ஸோ இதே மாதிரி தான் நம்ம ரோ இன்க்ரீஸ் பண்ணிட்டு போவோம். பாருங்கள், இது மாதிரி தான் க்ரியேட் ஆகும். இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், க்ரீன் கலர் போட்டது ஃபினிஷ் ஆயிடுச்சு. செயின் 1 போட்டு வழக்கம் போல் ஸ்லிப் ஸ்டிச். கொஞ்சம் அந்த ஸ்லிப் ஸ்டிச்சுக்கு நம்ம பார்த்துக்கணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ நம்ம சென்டர் ஒர்க் பண்ணோம். வழக்கம் போல் அந்த மேலே இருக்கிற லூப்பில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அந்த சென்டர் கேப்பில் வரணும். ஸ்டார்ட் டைம் இப்படி நடக்கும், அதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். ஓகே, ஸ்லிப் ஸ்டிச் போட்டு வந்தாச்சு. வழக்கம் போல் செயின் 1, செயின் 2, செயின் 3. இப்போது சேம் ரிப்பீட் பேட்டர்ன். 2 டபுள் க்ரோஷே, 1 2 டபுள் க்ரோஷே, அந்த செயினோடு சேர்த்து 3 ஆச்சு. இப்போ செயின் 1, செயின் 2, இப்போது 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே போட போகிறோம். போட்டாச்சு. கார்னர் க்ரியேட் பண்ணிட்டோம், ஃபஸ்ட் கார்னர். ஸோ செயின் 1. ஸோ முதல்ல வந்துட்டு ப்ளூ கலர் 3 ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ பேஸில் 4 வந்துச்சு, அதுக்கடுத்து 8, அதுக்கு மேலே 2 1 2 1 2. ஸோ அந்த கார்னரில் 2, சென்டர் கேப்பில் 1. ஸோ அது டோட்டல் 3 ரோஸ்.
ப்ளூ கலர் போட்டிருக்கேன். இப்போ க்ரீனை வந்து 3 டைம்ஸ் நான் இதுவே ரிப்பீட் பண்ண போகிறேன். அடுத்த 3 ரோஸ் வந்து ரிப்பீட் ஆக போகுது. ஸோ நான் சேஞ்ச் பண்ணிக்கிற கலர் பேஸ் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. அதே கலர் காம்பினேஷன் நீங்கள் வேறு ஏதாச்சும் கொடுத்து பண்ணிங்கன்னா பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். இல்லை ஒரே கலரில் நீங்கள் பண்ணுறீங்கனாலும் ஓகே. ஈச் டைம் நான் சொல்கிறேன், இந்த கார்னர் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்தாகணும். 3 டபுள் க்ரோஷே, 2 செயின், 3 டபுள் க்ரோஷே. ஸோ என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இந்த கார்னரில் சில டைம் நானும் மிஸ்டேக்ஸ் பண்ணுறது உண்டு. நான் 3 டைம்ஸ் போட்டு அப்படியே போட்டு கண்டினியூஸாக பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ ரிப்பீட் பண்ணிகிட்டே போயிருப்பேன். ரோ எங்கேயோ போயிருக்கும். லாஸ்ட்டில் பார்த்தா அங்கே ஒரு மிஸ்டேக் இருக்கும். அப்போ ஃபுல்லு நூல் கழற்றிட்டு திருப்பியும் அகெயின் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு டைமும் செக் பண்ணுறதுல தப்பில்லை. பாருங்கள், இது ஃபுல்லு இதே பேட்டர்ன் இப்படி தான் இருக்கும். ரிப்பீட் பண்ணிவிட்டு ஃபுல் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், க்ரீன் கலரில் 3 ரோஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், ப்ளூவில் 1 2 3 இதில் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். க்ரீனில் 1 2 3 இதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். அது இன்க்ரீஸ் எப்படி ஆகும்னு கேட்காதீங்க. நீங்கள் அதை பின்னிட்டே வந்தீங்கன்னா அது இன்க்ரீஸ் ரோ வந்துடும். ஸோ இதில் எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதெல்லாம் கிடையாது. சில பேசிக்கில் இது டவுட்டெல்லாம் வரும். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து நான் ஹாட் பிங்க் இல்லைனா பஞ்சு மிட்டாய் கலர், ஸோ அதை நான் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து பாருங்கள், ப்ளூ அப்புறமா மின்ட் கலர் கொஞ்சம் என்ன சொல் லைட் கலர்ஸ் மாதிரி இருக்குது. இந்த வைப்ரண்ட்டாக ஒரு கலர் நம்ம ஆட் பண்ணும்போது அது நல்ல கலர்ஸை தூக்கி காமிக்கும். ஸோ அதனால் இந்த ஹாட் பிங்க் நான் யூஸ் பண்ணுறேன். எல்லாமே வந்து யான் தான், அக்ரலிக் தான், வேறு எந்த யானும் கிடையாது. ஸோ நாட் போட்டு அகெயின் கார்னரில் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். 1 2 3 போட்டாச்சு. இப்போது 2 டபுள் க்ரோஷே. முடிச்சிச்சு. இப்போ செயின் 1 செயின் 2 again 3 time double crochet, 1 2 3 போட்டோமா. இப்போ செயின் 1. ஸோ இது நம்மளோட ஃபஸ்ட்டு கார்னர் க்ரியேட் பண்ணிட்டோம். நீங்கள் கலர் சேஞ்ச் ஆட் பண்ணும்போது நீங்கள் எங்கே வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் கார்னர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அகெயின் இருக்கிற கேப்லெல்லாம் நம்ம 3 டபுள் க்ரோஷே பண்ணிகிட்டே போவோம். ஈச் கேப்பில் 3 டைம்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள். இந்த ஹாட் பிங்க் வந்து ஒரு ரோ மட்டும்தான் நான் க்ரியேட் பண்ணுவேன். இது வந்து 3 ரோஸ் எல்லாம் க்ரியேட் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் அந்த ஹைலைட் பண்ணுறதுக்காக ஒரு ரோ. பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இப்போ புரியுதா உங்களுக்கு? அது லைட் கலர்ஸாக இருக்குது. இது கொஞ்சம் வைப்ரண்ட்டாக தூக்கி காமிக்கும் கலர்ஸ். ஸோ இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வழக்கம் போல் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இதோட இந்த ரோ இந்த கலரில் முடிஞ்சது. நூலை வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கட் பண்ணிட போகிறேன். நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு பண்ணாலும் சரி, இல்லை நாட்டு போட்டு செயின் போட்டு நீங்கள் நூலை டைட் பண்ணிவிட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ வந்துட்டு அகெயின் நான் எந்த கலரில் ஒர்க் பண்ண போகிறேன்னா மின்ட் கலர்
ஸோ அந்த ரோ நான் ரிப்பீட் பண்ண போகிறேன். ப்ளூ கலர் நினச்சிருப்பீங்க, இல்லை மின்ட் கலரில் தான் நான் இப்போ ரோ ரிப்பீட் பண்ண போகிறேன். ஈச் டைம் கார்னர் வந்து செக் பண்ணிக்கிங்க. செக் பண்ணி கரெக்டாக கொஞ்சம் அதை ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அந்த ஷேப்பெல்லாம் கரெக்டாக ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் அதெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணாமல் விட்டிங்கன்னா என்ன ஆகணும், டைட் ஒரு பக்கம் ஒரு ஷேப்பில் இருக்கும், இன்னொரு பக்கம் இன்னொரு ஷேப் இருக்கும். ஸோ அதை நம்ம பார்த்துக்கணும். பாருங்கள், வந்து ப்ளூ 3 ரோ ஆச்சு, க்ரீன் 3 ரோ ஆச்சு. இது கலர் தூக்கி காமிக்கிறதுக்காக பிங்க் வந்து ஒரு ரோ மட்டும்தான். ஸோ இதே மாதிரி தான் நம்ம ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணிவிட்டு போக போகிறோம். நான் ஃபுல் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். தெரியுதுங்களா? ஸோ பிங்க்கு, அதுக்கடுத்து 3 ரோ க்ரீன் கலரில் ஆட் பண்ணியிருக்கேன். மின்ட் கலரில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மின்ட் கலர் முடிஞ்சோன்னா திருப்பினும் அந்த பிங்க், அதுக்கடுத்து ப்ளூ. ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஸோ ரிப்பீட்டட் தான். கலர் சேஞ்ச் மட்டும் நம்ம பார்த்துக்கணும். ஒரே கலரில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ப்ராப்ளம் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ இதே மாதிரி நம்ம இந்த ரோவும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், கம்ப்ளீட் ஒர்க் முடிஞ்சுது. ஸோ இவ்வளோ தான். இதோட நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம், இன்க்ரீஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ பார்த்துக்கோங்க, ப்ளூ 3 ரோஸ் போட்டாச்சு. அதுக்கு மேலே பிங்க்கு ஒரு ரோ, கலரை ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக. இப்போ டோட்டல் எவ்வளோ ரோஸ் இருக்குது அப்படின்ட்டு கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ரோஸ்க்கு நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே 15க்கு எனக்கு போதும், இதோட நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ 3 mm ஹூக்கில் ஒர்க் பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கிங்க. 15 ரோஸ். ஸோ நீங்கள் இதே யானில் ஒர்க் பண்ணிங்கன்னா எனக்கு எந்த சைஸ் வந்திருக்கோ அந்த சைஸில் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் நீங்கள் யானு ஹூக் சைஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிங்கன்னா எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா நூல் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் நான் கட்டிட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ ஃப்ரண்ட் பேக் நீட் கிளியராக இருக்குது, எந்த டிஸ்டர்பன்ஸும் எனக்கு இல்லை. இப்போ நம்ம எப்படி பர்ஸ் பண்ணுறதுன்னு அந்த ஷேப்புக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். முதல்ல எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு ஸ்ட்ரெச் பண்ணிடுங்க. பாருங்கள், ஈச் கார்னர் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி விடணும். பாருங்கள், நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி விட்டாச்சு. ஸோ கலரை வந்து நோட் பண்ணிக்கோங்க, நான் இப்படி போட்டிருக்கேன்ட்டு. அப்போ தான் என்னோட அந்த ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த சைடு இந்த சைடு எடுத்து சென்டரில் நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம். இப்போ கீழே இருந்து எடுத்து அதுவும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். 3 ஃபோல்ட். ஸோ இப்படி பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த பர்ஸோட ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு டீபின் எடுத்துகிட்டு நம்ம அந்த 3 ஸ்டிச்சையும் கரெக்டாக ஒன்றுக்குள்ளே லாக் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணுற வரைக்கும் அது இருக்கட்டும். ஸோ உங்கள்கிட்ட அந்த டீபின் இது மாதிரி ஹூக்கெல்லாம் இல்லாடும் போது நீங்கள் சேஃப்டி பின் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மடக்கணும்னா இந்த அளவுக்கு. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மேலே அந்த க்ளோஸ் இருக்குல்லையே அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ நான் வந்து நியான் பிங்க்கில் தான் எடுத்திருக்கேன். ஹாட் பிங்க், சாரி, நான் மாற்றி சொல்லியிருக்க. நியான் பிங்க்கு, ஹாட் பிங்க்கு, பிங்க்கு எது வேணாலும் அந்த கலருக்கு அந்த நேம் தான். அதே கலரில் தான் நான் பண்ண போகிறேன். இல்லை வேறு கலரில் போடுறதாஇருந்தாலும் போடலாம். முதல்ல நம்ம இப்போ நாட் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த ஈச் செயின் அந்த இருக்குல்ல லூப், ஸோ அதில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம்.
நான் முதல்ல அதை முடிச்சிட்டேன். உங்களுக்கு இங்கே காமிக்கிற பாருங்கள் எப்படின்ட்டு. இந்த மேலே கேப் இருக்கு இல்லையா, இதை பாருங்கள், அந்த செயின் அந்த லூப்பில் நம்ம விட்டுட்டு இந்த சைட்லேயும் அந்த ஃபஸ்ட்டு லூப் இந்த சைடில் அதில் விட்டுட்டு கொஞ்சம் ஹூக்கு வழுக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் இன்செர்ட் பண்ணிவிட்டு நம்ம சிங்கிள் குரோஷே போட போகிறோம். ரெண்டுமே வெளியில் எடுத்துகிட்டு இப்படி போட போகிறோம் சிங்கிள் குரோஷே. ஸோ பாருங்கள், இன்னொருத்தர் கூட தெளிவாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த சைடு இந்த லூப்புக்குள்ளே விட்டுட்டு திருப்பி அந்த சைடில் அந்த இன்னொரு லூப் வெளியில் எடுத்துகிட்டு சிங்கிள் குரோஷே. ஸோ இது மாதிரி தான் இது ரிப்பீட் ஆக போகுது. பாருங்கள், இந்த சைடு நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். உங்களுக்கு இந்த ஸ்டிச்சு மட்டும் தனியாக வீடியோ வேணும்னா கேளுங்க, நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஸோ இதில் உங்களுக்கு கண்டிப்பாக குழப்பம் வர்ற சான்சஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரியுது, எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. எனக்கு இங்கே இந்த ஸ்டிச் போடுறது மட்டும் எப்படின்ட்டு கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ நீங்கள் கேட்டீங்கன்னா தான் அப்லோட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இதை நான் இன்னொருத்தர தெளிவாக காமிக்கிறேன் பாருங்கள். இந்த லூப்பில் பார்த்துக்குங்க, இந்த ஃப்ரண்ட் இருக்குல்ல அதில், அதுக்கு பேக் சைடில் இருக்கிறதுல, அந்த சைட்லேயும் அப்படி தான், ஃப்ரண்ட்டில் இல்லை அதுக்கு பேக் சைடு. ஸோ அந்த இதில் தான் நம்ம ஸ்டிச்சை க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். இப்போ புரிஞ்சிருக்கோம்ல? டவுட் இருக்கா இருந்தால் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். இப்போ தான் இந்த ஸ்டிச் ஃபுல்லு இதே மாதிரி தான் நம்ம க்ரியேட் பண்ணி ஃபினிஷ் பண்ண போகிறோம். பாருங்கள், ஸோ இப்போ அதுலேருந்து ரெண்டுலேயும் ஹூக் இன்செர்ட் பண்ணிவிட்டு சிங்கிள் குரோஷே ஒர்க் பண்ணுறோம். இதே தான் பேட்டர்ன். இது ரொம்ப பழகிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பழகிட்டிங்கன்னா இதை விட ஈஸி வேறு எதுவுமே இருக்காது. ஸோ உங்களுக்கு இதில் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீடல் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இது எனக்கு ஈஸியாக இருக்குது, இதை நான் பழகிட்டேன்றதுனால நான் இதில் தான் ஒர்க் பண்ணுறேன். நீடல் அவ்வளோவா ஒர்க் பண்ணுறதில்ல. ஸோ இந்த சிங்கிள் குரோஷேலேயே ஒர்க் பண்ணிவிட்டு போயிடுவேன். அப்படி இல்லைன்னா ஸ்லிப் ஸ்டிச்சிலே நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு போகலாம். ஸோ இந்த ஸ்டிச் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நான் இப்பயும் சொல்கிறேன், கேளுங்க. நீங்கள் கேட்டால் தான் நான் இதுக்கான வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணி போடுவேன். ஸோ இது மாதிரி தான் இந்த ஸ்டிச் இருக்கும். இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், பர்ஃபெக்டாக ஃபினிஷ் ஆயிடுச்சு ஸ்டிச்சு. ரொம்ப அழகாக இருக்குது. அது மேலே ஸ்ட்ரக்சர் வந்திருக்கும், அந்த சிங்கிள் குரோஷே போட்டிருப்பாலே அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும் அந்த ஸ்டிச்சில். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும் அது. ஸோ இது இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா 4 கிரானி ஸ்கொயர் நம்ம எடுத்து அட்டாச் பண்ண மாதிரி இருக்கும் இந்த கலர் காம்பினேஷனில் சடனாக ஃப்ரண்ட் சைடில் பார்க்கும்போது. ஸோ 1 பீஸ் ஒர்க்கில் நம்ம ஈஸியான பர்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் சைடில் பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும். நீங்கள் பேக் சைடில் டர்ன் பண்ணும்போது தான் ஓகே இது சிங்கிள் ஒர்க்கில் தான் பண்ணியிருக்காங்கன்னு தோணும். உங்களுக்கு இந்த க்ளோஸ் வந்து எங்கே வேணும் அப்படின்ட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இங்கே வேணுமா இல்லை அதுக்கு மேலேயா எப்படி வேணுன்றது நீங்கள் பார்த்து செட் பண்ணிக்கிங்க. இதுக்கு வந்து நீங்கள் பட்டன் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாச்சும் இந்த பீட்ஸ் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேக் சைடில் இப்படி தான் இருக்கும். பேக் சைடில் ஒரு கலர் காம்பினேஷன், ஃப்ரண்ட் சைடில் ஒரு மாதிரி இருக்கும். பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்கும் இது. இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த பீடு எடுத்துருக்கேன். இது சும்மா இப்போதைக்கு நான் அட்டாச் பண்ணுறேன். அதுக்கடுத்து நான் வேறு பட்டன் அட்டாச் பண்ணணும். ஸோ பட்டன் எங்கேன்னு தேடி பார்த்தா கிடைக்கல. அதனால் இந்த ஜஸ்ட் வீடியோக்காக இந்த பீடு மட்டும் யூஸ் பண்ணுறேன், உடன் பீடு. ஸோ உங்கள்கிட்ட இது இருக்குது பட்டன் இருந்துச்சுன்னா அதை அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க. வழக்கம் போல் நாட் போட்டு இப்போ நம்ம அந்த பட்டன் ஏதாச்சும் வச்சோம்னா அதை நம்ம லாக் பண்ணுற மாதிரி ஒரு செயின் க்ரியேட் பண்ணோம். நாட் போட்டிருக்கோம். இந்த சென்டர் இருக்கு இல்லையா, அங்கே நம்ம இப்போ ஹூக் இன்செர்ட் பண்ணி யான் இன்செர்ட் பண்ண போகிறோம்.
பாருங்கள் செயின் நான் இங்கே வந்து ஒரு 10 செயின் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் எந்த சைஸ் அளவுக்கு பட்டனோ இல்லை எது போடுறீங்களோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி இங்கே செயின் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ நான் ஒரு 10 செயின் போட்டிருக்கேன். இது போதும் இன்சர்ட் பண்ணுறதுக்கு. அந்த பீடு அதுக்குள்ளே போயிட்டு நம்ம லாக் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை அந்த பட்டன் ஏதாச்சும் வச்சிங்கன்னா அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி செயின் போட்டுக்கோங்க. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கணும். ஸோ நான் இங்கே வந்து செயின் 10 போட்டிருக்கேன். போட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு செயின் 1 போட்டு இப்போ யானை கட் பண்ணிட போகிறேன். செயின் டைட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற யான் கட் பண்ணிடுங்க. உங்களுக்கு இங்கே யானெல்லாம் எங்கே கட் பண்ணியிருக்கீங்களோ அங்கே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இது மாதிரி நாட் போட்டுக்குங்க. அப்படி நாட் போட முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கட் பண்ணி டைட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அங்கே ஃபேப்ரிக் க்ளூ கிடைக்கும், அதை மட்டும் நீங்கள் ஒட்டிடுங்க. ஸோ அது பிரிஞ்சு வராது. ஸோ அவ்வளோதான், நம்மளோட ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து பீடு வந்து உங்களுக்கு இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம போட்டுக்கலாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பீட் நான் அங்கே தான் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ நான் பிங்க் கலரில் தான் எடுத்திருக்கேன் பீடு. ஸோ நான் இது உங்களுக்கு அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன். ரொம்ப ஈஸியான பேட்டர்ன் தான். ஸோ ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணியிருந்தீங்கன்னா முடிச்சுட்டு நான் இது ஒர்க் பண்ண சூப்பராக வந்திருக்குன்னு அட்லீஸ்ட் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னாச்சும் சொல்லுங்கள். ஸோ ஐ வில் ஃபீல் வெரி ஹாப்பி. ஸோ பாருங்கள், அங்கே வச்சுட்டு நான் இப்போது அது ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சைடில் வச்சுட்டு யானை அந்த பக்கம் இழுத்துக்குங்க. பாருங்கள், நான் அட்டாச் பண்ணி முடிச்சுட்டேன். இதுதான் நம்மளோட ஃபைனல் ப்ராஜெக்ட். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஸோ இது ஒர்க் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1 டே ப்ராஜெக்ட். பிகினர்ஸாக இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு 2 days டைம் ஆச்சு எடுக்கும். பாருங்கள், ஃப்ரண்ட்டு பேக்கு பார்க்குறதுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ சடனாக நம்ம ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது 4 கிரானி ஸ்கொயர் அட்டாச் பண்ணி தான் பண்ணியிருக்காங்கன்னு தோணும். கலர் நான் அந்த காம்பினேஷனில் தான் கொடுத்துருக்கேன். ஸோ பேக் சைடில் பார்க்கும்போது ஓகே 1ல் தான் கொடுத்துருக்காங்கன்னு தோணும். ஸோ திஸ் இஸ் வாட் அவர் ப்ராஜெக்ட். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஸோ எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டில் தென்